எனக்குள்ள ஒரு பெரிய ஆதங்கம் தான், வர 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 எங்கள் நாட்டிலே முஸ்லிம் ஆங்கிலத்தை சொல்வார்கள் புத்திஜீவிகள், இன்டலெக்சுவல்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் அருகி வருகிறார். நான் இன்டலெக்சுவல் என்ன சொல்றது உங்களுக்கு தெரியணும். இவர்கள் சொன்ன மாதிரி இன்று முஸ்லிம்கள் கல்வியில் எவ்வளவு முன்னேறிவிட்டார்கள். எங்களிடம் நிறைய மருத்துவர்கள் வந்து விட்டார்கள், நிறைய என்ஜினியர்ஸ் வந்திருக்கிறார்கள், நிறைய லாயர்ஸ் இன்றைக்கு முஸ்லிம் லாயர் இன்றைக்கு பெரும் நிலையிலே வாழ்கிறார்கள். இப்படி விஞ்ஞானிகள், கல்வி எல்லாரும் இருக்கிறார்கள். ஸ்பெஷலி கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட். நான் அண்மையிலே புத்தகத்துக்கு சென்றிருந்தேன். அங்கு பார்த்தால் அந்த இன்டலெக்சுவல்ஸ்லேயே 3 பேரும் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இருக்கிறார். ஆகவே முஸ்லிம்களை பொறுத்த மட்டிலே கல்வியிலே எந்த குறையும் இல்லை. இப்பொழுதுதான் உங்கள் தலைவர் அவர்கள் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் எனக்கு ஞாபகம் ஊட்டினார்கள். முந்தி மாதிரி இல்லை, முஸ்லிம்கள் எவ்வளவோ முன்னேறி விட்டார்கள். அந்த காலம் மாதிரி இல்லை. கல்வி என்று கல்வியிலே பின்தங்கியது என்று இப்போ சொல்ல முடியாது. என்றால் அது ஒன்றுதான் எங்களுடைய சொத்து. அரசியலிலே, பொருளாதாரத்திலே, வணிகத்திலே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அரசியலை தள்ளப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்திலே எங்களுடைய சர்வைவல், எங்களுடைய இருப்பு வந்து கல்வியினால் தான் கொண்டு வர முடியும் என்பதை நான் நிரூபித்து என்று அப்படி இருக்கிறது. ஆனால் இதற்கு மத்தியிலும் இவர்களே சில இந்த ப்ரோட் லிபரல் தாராண்மை சிந்தனவாதிகள் என்பவர்கள் கொஞ்சம் அறிவு. எனக்கு தெரிந்த அளவுக்கு மாரூஃப், பேராசிரியர் மாரூஃப் என்னுடைய நண்பர் மௌத்தாகிவிட்டார். அமீர் அலி அவர்கள் கொஞ்சம் வயதாகி இப்பொழுது ஆஸ்திரேலியாவிலே. எங்களுடைய உசைன் இஸ்மாயில் என்னுடைய மாணவர், எஜுகேஷனிஸ்ட், அவரும் மறைந்து விட்டார். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தலைமுறை மறைகிறது. ஆனால் இப்பொழுது புது தலைமுறை வருகின்றனர், இல்லைன்னு சொல்லவில்லை. அண்மையில் கூட நான் புத்தகத்துக்கு விஜயம் செய்த பொழுது 2 மணிகள் எனக்கு கிடைத்தது. ஒன்று இஸ்லாமும் பௌத்தம் என்று சொல்லி மலேசியாவிலே நம்பர் 1 தீசிஸ் எழுதின ஒருவர், PhD எடுத்து இப்பொழுது அவர் விரிவுரையாளராக போகிறார். அதே போல நான் உதவி செய்த தமீம் என்பவர் இந்த இலங்கையிலே மத்திய காலத்திலே எப்படி அரபிகள் வந்தார்கள், அவருடைய நூல்கள் என்ன சொல்லப்பட்ட என்று பர்மிங்ஹாமிலே PhD முடித்து வந்திருக்கிறார். அதே மாதிரி இப்பொழுதும் சில லேடி லெக்சரர்ஸ் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நான் என்ன சொல்ல வேறு என்றால், அந்த ஷுக்ரி, மாரூஃப், உசேன் இஸ்மாயில் கொஞ்சம் நான் தான் இந்த மட்டத்திலே கொஞ்சம் புரோடா சிந்தித்து பேசக்கூடிய ஆட்கள் கொஞ்சம் குறைஞ்சு விட்டார்கள். அதனால் எனக்கு இன்றைக்கு என்ன நண்பர் சுயர் சொன்னார், இப்போ எல்லா இடத்துலையும் உசேன் மியாவிலே குறிப்பிடுறார்கள். நான் பேரதனை பல்கலைக்கழகத்தில் இருக்கும் பொழுது ஷுக்ரி அவர்கள் நலிமையாக போனது உண்டு. இதை உட்படுத்துவ சொரியாது. என்னை பொறுத்த மட்டும் சுக்ரி வந்து நாட் ஜஸ்ட் நலிமையாக்கு அல்லது இலங்கைக்கு உரித்தவர் அல்ல, இவர் உலகத்துக்கு உரித்தவர், சர்வதேசத்துக்கு உரித்தவர். ஆனால் அதிலே ஒரு பிரேக் வந்துவிட்டது. அவர் நலிமையாவை தோற்றுவதற்கும், நலிமையாவை ஆதரிப்பதற்கும், நலிமையாவை கொண்டு செல்வதற்கும் நிச்சயமாக நலிமாஜியாருக்கு உதவி இருந்தார். சுக்ரி இல்லாவிட்டால் அந்த நேரத்திலே அந்த நலிமையா எடுபட்டிருக்காது. எனக்கு தெரியும் சுக்ரி அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு பெரிய லைப்ரரியை சேர்த்தார். நலிமாஜாரை கொண்டு போய் வருஷம் அவர்கள் எகிப்துக்கு போய் சுக்ரி செலக்ட் பண்ணி புத்தகங்களை எல்லாம் கொண்டு ஒரு நல்ல ஒரு லைப்ரரியை உருவாக்கி விட்டார். வேறு அட்வைசஸும் கொடுத்தார். ஐ எம் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர். என்னை பொறுத்த மட்டிலே எங்களுக்கு தேவை வேர்ல்ட் கிளாஸ் ப்ரொஃபஸர்ஸ். சாரி, ஐ ஹேவ் டு சே தட். இப்போ நான் இன்னும் இந்த புது தலைமுறைக்கு நான் சொல்கிறேன், டோன்ட் ட்ரை டு கன்ஃபைன் யுவர்செல்ஃப். உங்களோட அறிவில் மட்டும் இருக்காதீர்கள். எங்களுக்கு உலக தரத்திலே இருக்கும். இஸ்மாயில் ஃபரூக்கியை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், அசீஸ் அகமதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், தாரிக் ரமதானை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். வி நீட் அந்த கலிபர் என்றால் அந்த பக்குவமான உலக அறிஞர்கள் தேவை. நான் நினைக்கிறேன் சுக்ரி பிலாங்ஸ் டு தட். அவர் அதற்கு சேர்ந்தவர். ஆனால் அந்த நலிமியாவில் சேர்ந்ததனால் ஒரு பெரிய சாதனை செய்தார் நலிமியாக்களை வைத்து. ஆனால் அவருடைய சொந்த சாதனையை அவரால் இயற்ற முடியாது. I would like to see him. அவரை நான் உலக பேராசிரியராக நான் எடுத்திருப்பேன். உதாரணம் எடின்பரோ அல்லது ஹார்வர்டிலே கூட இன்றைக்கு சுக்ரி பேசி நிலைத்து நிற்பார் என்பது என்னோட அர்த்தம். ஆனால் நான் வரலாற்று ஆசிரியர். I can't say what would have happened. It happened. Can't have. ஆனால் he did a great thing. இப்போ இதுதான் நடந்தது ஜாயிரா கல்லூரியிலே. நான் அன்றைக்கு பார்க்கும் பொழுது ஏமி அசீஸ் was a great scholar. இவரை போய் கேம்பிரிட்ஜில் PhD போட்டாங்க. PhD செய்ய ஹிஸ்டோரியன் நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ். இவர் என்ன செய்தாருன்னு சொன்னால், அதை விட்டுட்டு ஓடி வந்துட்டார் இங்க சிவில் சர்வீஸ்ல இருந்து பாஞ்சாரு ஜாயிரா காலேஜ் பெனிஃபிட். நான் இல்லைன்னு சொல்லல, இன்றைக்கு ஜாயிரா காலேஜ் ஒரு பெரிய இயக்கமா மாறிக்குது. ஆனால் what about the man? நான் அந்த ஏமி அசீஸ் மகனுக்கு மாதிரி சொல்லி இன்றைக்கு உங்க வாப்பா வேர்ல்ட் கிளாஸ் ப்ரொஃபஸர் இருந்தார். ஏமி அசீஸ் இன்றைக்கு இலங்கையில பேர் பெற்றவர் இருந்தது. ஆனால் அது நடக்குது. எனக்கும் அப்படி செய்ய பார்த்தார்கள். என்னையும் போய் ஜாயிரா காலேஜ்ல பிரின்சிபலாக பார்த்தார்கள் ஒரு காலத்துல 83. நான் முதல்ல ஓடி புருனாய்க்கு போய் புத்தகங்களை எழுதி ஏதோ நீங்கள் அந்த என்னுடைய பேரை போட்டா தெரியும் கூகுளில் வந்தீங்கன்னா மேலே வர வேண்டாம். தென்கிழக்காசியிலே, பொதுவாக புருனாயிலே, மலேசியாவிலே எனக்கு ஒரு இடம் உண்டு. என்னை அவர்களுடைய வரலாற்று ஆசிரியராக மதிக்கிறார்கள். ஸோ ஐ கட் அவுட். நாட் தட் என்னைய வச்சு பேச இல்லை, ஆனால் என்னை விட பல மடங்கு டேலண்டட் கைஸ் இந்த சுக்ரி. இன்றைக்கு எங்கேயோ இருக்க வேண்டும். ஒரு விஷயம் நடந்தது. ஐ வாண்ட் டு ரிவீல், உங்களுக்கு சொல்லணும். இது யூ வாண்ட் டு கம் பேக் டு பேரதனி 1989. அப்போ அதுக்கு தலைவராக இருந்தது என் ஃப்ரெண்டு லெஸ்லி குணவர்தன். இப்போ மொத்தம் ஆகிட்டார், செத்துட்டார். இவர் இன்டர்வியூக்கு வந்திருந்தார். ஸோ
called me first. Hussein, what are we going to do with this man? He has been இருந்தார் நலிமையால இவ்வளவு காலம். Can we take him back? What are your arguments? I said, you have to take him back. Why? அவருடைய ஆர்குமெண்ட் என்னன்னா, இவர் அந்த உங்களுக்கு தெரியும் ஒரு ப்ரொஃபஸரா வார என்றால் அந்த காலத்துல, இந்த காலத்தை பத்தி சொல்ல மாட்டேன், we need some index journalல ஆர்டிகல் எழுதும். இண்டெக்ஸ் ஜேர்னல் என்றால் peer review என்றால் ரொம்ப ஹை லெவல்ல ஆர்டிகல் எழுதி பப்ளிஷ் பண்ணணும். ரெண்டு ஆர்டிகலாவது பப்ளிஷ் பண்ணணும். அதான் அந்த ப்ரொஃபஸருக்குரிய தகமை. ஆனால் அது அவரோட இதுல வரையில. ஆனால் நான் ஆர்கியூ பண்ண சொன்னேன், Leslie, don't make judgment on him on that issue. He would have done much better. But what he has created a different thing. He's a creator. He created a new generation and his thoughts are very high. If you bring him back to Perandani is going to get going a lot. But அவங்க என்னுடைய இதை எடுக்கலன்னு அவங்களோட கிரைட்டீரியா அதுகள் இல்லை. ஆனால் இப்ப எல்லாம் அப்படி இல்லை. இப்ப எல்லாம் எல்லாரும் பேராசிரியர், எம்ஏயோடு பேராசிரியர் ஆகிறாங்க. கிழக்கு பல்கலைக்கழகத்தை எடுத்து பார்த்தா நீங்க பாத்தீங்கன்னா 28, 29, 30 இன்றைக்கும் 4 பேரை போட போறாங்க. He just come. ஆனா அந்த காலத்து சுப்ரீட காலத்துல அப்படி வெரி ஸ்ட்ரிக்ட். அதாவது you just can't become. இப்போ அதை அப்படியே உடைச்சு போட்டாங்க. பொலிட்டிக்கல் பேராசிரியர் ஆகிட்டாங்க. மலேசியாவில் சொல்ல பேராசிரியர் கம்பூர் பேராசிரியர். ஆனா சுப்ரீ காலத்துல அப்படி இல்லை. We needed certain standard. இப்ப இவர் சொல்றாருங்க, மௌலவி ஜலாலுதீன் அவர்கள் புத்தகத்தை காட்டி அதுல எழுதினவர்கள் பாருங்கள் என்ன பெரிய தலைகள். லெஸ்லி குணவர்தன் என்ன, கால் குணவர்தன் என்ன, கிங்ஸ்லி சில்வா என்றால் என்ன, சிஆர்டி சில்வா என்றால் என்ன, எங்களுடைய அம்மையார் லோனா தேவராஜா என்றா என்ன, இப்படிப்பட்ட பெரிய டிபிஎச் அபிஷேக் டிகிரி அபிஷேக் எல்லாரும் எனக்கு தெரியும். இப்ப சேம் டிபார்ட்மெண்ட். ஸோ எனக்கு தெரியும். ஆனா அவங்கள பிடிக்கல. இன்றைக்கு அந்த ஸ்டாண்டர்ட் இல்லை. நீங்க நம்ப மாட்டீங்க சார், இந்த பேரந்தனியில ஒரே ஒரு ப்ரொஃபஸர் அனிஸ்டர் ஒரு சேர் தான் இருந்துச்சு. எந்த ஸ்ட்ரிக்ட் பாத்தீங்களா? அதனால தான் அந்த எங்களோட மரபு ரொம்ப ஹையா இருந்தது. அன்பார்ச்சுனேட்லி, துரதிருஷ்டவசமாக அந்த இக்கட்டான காலத்துல சுப்ரீம் மாற்றிக்கொண்டார். ஆனால் அதை குறை சொல்ல வரவில்லை. He did his best செய்தார்.